ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறோம். 2-3 பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நீளமான வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறோம். நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பொடி ரெடி பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு 3 ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பாருங்கள் இப்படி கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. அது வந்து பச்சை வாசனம்லாம் போட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கணும். 2 தக்காளி சேர்த்துருக்கேன், 2 வெங்காயம் 2 தக்காளி இந்த ரேஷியோவில் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த தக்காளிலாம் மசிஞ்சு நல்லா வெந்து வரவும் நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து இப்போ கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியை தான் நைட்டே ஊற வச்சுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே இதெல்லாம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு பிடிச்ச காய் எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரி, அதே மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்ல, காரம் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை கிராம்பு பொடி நான் போட்டுக்கிறேன். இது வந்து வீட்டிலே அரைச்சது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நல்லா இதை போட்டு வதங்கினதும் நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுங்க. புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த காயெல்லாம் எண்ணெயில் நம்ம வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக வரும். கொஞ்சோண்டு புதினா மல்லி வந்து நான் கழுவி எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவைக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டது நம்ம இப்போ தண்ணி அளவு சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, இதுதான் ரேஷியோ நமக்கு. நான் இன்றைக்கி குறுநெயில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் இந்த 1க்கு 2ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட செய்யலாம். அதுக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்தது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நல்லா இதில் போட்டுக்கணும். ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கோம். அதையும் இதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. ஒரு விசிலும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நான் இன்றைக்கி மீன் மேக்கரோட சர்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய சமையலை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.